Hey guys, welcome back to our channel. This is London Veki's vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோன்னு கேட்டிங்கனா நம்ம டைரக்ட்டா manufacturer கிட்டயே போய் எப்படி sareesலாம் வந்து அவங்க வந்து weaving பண்றாங்கன்றதை வந்து நான் டைரக்ட்டா உங்களுக்கு காமிக்க போறேன். நிறைய பேர் வந்து இத வந்து டைரக்ட்டா பார்த்திருக்க மாட்டீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாவும் இந்த வீடியோ இருக்கும்னு நம்புறேன். நம்ம இப்போ பார்க்குறது ஃபுல்லாவுமே மேனுவல் ப்ராசஸ் தான். இந்த work weavers வந்து பாத்தீங்கன்னா full and full manual workலயே வந்து ஃபுல்லா sarees and dhotis பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அவங்க வந்து பண்றாங்க, இதோட processலாம் என்னன்றதை நான் உங்களுக்கு full and full டீடைலா வந்து சொல்றேன். இதுதான் நீங்க வந்து first time நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா அப்போ மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா full and full wholesale shops தான் நம்ம வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எப்படி வந்து விவசாயிகள் கிட்ட இருந்து டைரக்ட்டா வாங்கி யூஸ் பண்ணனும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி வந்து டைரக்ட்டா வீவர்ஸ் கிட்ட இருந்தே வாங்கி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். டீலர்ஸ் இல்லாம நம்ம டைரக்ட்டா வந்து manufacturer கிட்ட இருந்தே வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். நான் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். நீங்க செக் பண்ணுங்க. நீங்க வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு என்னெல்லாம் அவைலபிளா இருக்குன்றதை வந்து அவங்களே வியூ பண்ண sarees வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ்ல வந்து சென்ட் பண்றாங்க. நீங்க டைரக்ட்டா வந்து டீலர்ஸ் கிட்ட இருந்து வாங்காம டைரக்ட்டா manufacturers கிட்ட இருந்து வாங்கும்போது அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல கிடைக்கும். வாங்க நம்ம இப்போ வந்து இந்த sarees வந்து எப்படி வந்து பண்றாங்க, இதுல வந்து என்னென்ன processலாம் இருக்குன்றதை வந்து உங்களுக்கு வந்து டீடைலா அவங்களே சொல்றாங்க. அவங்க கிட்ட நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். இது புது பட்டு மேனன் கோடம்பாக்கம் தினுஸ் தமிழ்ல மட்டும் கேளுங்க. तुम्ही चढेन दडरियागी कोट दडरिया ಎಲ್ಲ ಅವಿನೋ ಅವಿ ಕೂಲಿ ಆನಿ ಮಿನಾಗೆ ಕೂಲಿ ಅಂತನ ಅವಿಗಿನೋ ತಾನೇ ಪಡಿದಿಡ ಆಮಿ ಅವಿಗಿನೋ ಸವಳ ಕೇಳಿ ಮಿನಿದಾಗೆ ಕೆಲವ ಕೂಲಿ ಆಮಿ ಸ್ವಂತಂಗ ಮಿನಾರಿ ಅನ್ನ ಎಲ್ಲ ತನ ಅವಿಗಿನೋ दूसरा ತರ ದಂಡ ಖಲ್ಲಿಗೆ बंबाई अंगडे कोण कोणकी गाम रासी ದಂಡ इकदी होंड सवला विनता ओंड सवला विनतागो ले 9 गेज 9 गेज अविगिनो दीदी होय चक्कट गमची विनेदी दीदी होय ले काय काटन दोरी ले काय गया అలాగే ఎల్ల వినారియా కాస్తారు ఎల్ల పుదు పట్టు మెంతారి తని ఓడ వినారియా అవిగిను కాస్తారు ಒಂಡೆ ಸವಲ ಇಕ್ಕ ಅಪ್ರಾಕ್ಸಿಮೇಟ್ ಕೊಡಿ ಒಂಡೆ ಸವಲ ವಿನಿ ದೇಶ ಮನೆ ಇಕ್ಕ ತುಂಗ ಕೊಡಿ ಕೂಲಿ ಅದ ಎಲ್ಲ ಸವಳ ಲೆಕ್ಕನ ಇಲ್ಲ ಅವಿಗೊಂಡೆ ತನಿ ಒಂಡೆ ತನಿ ಅನ 60 ಗಜ 60 ಗಜ ಅವಿಗಿನು 9 6 9 ಒಂಡೆ 6 ಗಜ ಸರಿ ತೆಲ ಅವಿ ಒಂಡೆ ಪಾವು ಹುಯ್ಯಾಗೆ ಒಂಡೆ ತನಿ ತೆಲ ಕೂಲಿ ಸರಿ ಕೂಲಿ ಅವಿಗಿನ ಅತ ಬೇರೆ ಅವಿಗಿನು 4900 24 ಹೋಯ್ 24 ಓ ಗಂಚಿ ಮಾರಲ ಕಾಕ್ 24 ಹೋಯ್ ಚೊಕ್ಕರ್ ವಿನತನ 15 14 ಮೇಲೆ ಹೋಯ್ ಗಂಚಿ ವಿನತನ ನೀವು ಒಂದು ಮಾಸ ಮುಂದೆ ಮೇ ಕೇಕರಣ ஒரு மாசம் பேசணும் காயோ இல்ல வினி இல்ல மாதிரி ஒரு பிடியா ஒன்றரை கால் ಹೋಯಿ ஒன்றரை ಕಾಲ್ ಮೇನತಳು ಆತ 7 ದವಣಿ ಹೊರಿ 6 ದವಣಿ 6 ಸೇಲೆ ಒಂಡೆ 6 ಗೆ 6 9 ಒಂಡೆ 6 ತೆಲಮ 10 ಹೋಯಿ ಒಂன்றரை ಕಾಲ್ ಒಂன்றரை ಪಾವು दूसरा काय पूरा विनरिया ಎಲ್ಲ ಬೇಸಾಯ ಸವಲ ಮಟ್ಟು ಮುಸಿಯಾ मी आवी ಎಲ್ಲ ಒಂದೇ ಸಿನಾರಿಯಾ ಇಲ್ಲ ಮೋ दुगु वैरायटी रही ना हां सेते से काय काय तुम्ही केरासी हां हां हे मी आवी सिंपल कनो ಎಲ್ಲ ಬಿಲ್ಸ ಕೆಲ್ಲೆ ಸರ್ ಎಲ್ಲ ಕೆರಿಯಾ कोरम बटावे कोलम बट्टे तेले ओरम टमला विनय अता के मुसारी अनि सिंपल कनो नन्नदी கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து அவங்க என்ன பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்றது வந்து புரிஞ்சிருக்காது. அவங்க பேசுனது பாத்தீங்கன்னா சௌராஷ்டிரா லாங்குவேஜ். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க குல தொழிலே வந்து sarees and dhotis வந்து பண்றது தான். பழங்காலத்துல வந்து சௌராஷ்டிரர்கள் வந்து full and full இந்த பிசினஸ்ல தான் பண்ணிட்டு இருந்தாங்க. saree பண்றது and then dhotis பண்றது. இந்த இவங்க இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 20 டேஸ்க்கு வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 6 to 7 sarees வரைக்கும் பண்ணுவாங்களாம். இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் saree
சைடில் மட்டும் வந்து பார்டரில் டிசைன் வருது. அந்த டிசைன் மட்டும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். இவங்களுக்கு வந்து 6 to 9 sarees வீவ் பண்ணுறதுக்கு அரவுண்ட் 5000 வரைக்கும் வந்து பே பண்ணுறாங்க. இவங்க வந்து ஓனாக வந்து இது பண்ணுறதில்ல, இவங்க வந்து கூலி தொழிலாக தான் வந்து இது இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 to 9 sarees வந்து 20 days ஆகும் யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. 6 to 9 sarees வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கே வந்து 20 days கிட்ட ஆகும். அதுக்கு அவங்களுக்கு வந்து கிடைக்கிற அமௌண்ட் வந்து 5000 rupees தான். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் டிரெக்டாக வந்து டீலர்ஸ் கிட்டேயோ இல்லை வேறு யாராவது ஷாப்ஸ் கிட்டேயோ வாங்குறதுக்கு பதில் இவங்கக்கிட்டேயே நீங்கள் டிரெக்டாக வந்து மேனுஃபேக்சர்கிட்டே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் சீப் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸில் வந்து அவங்க வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு அந்த மேனுஃபேக்சரோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஒர்க்கை பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் நானும் உட்காந்து ஒன்ஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே கஷ்டமான ஒர்க் இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ப்ராசஸ் தான். எந்த மிஷின் ஒர்க்குமே பண்ணலை, எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கில் தான் வந்து இவங்க வந்து மேனுவலாகவே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. கீழே நம்ம வந்து 2 காலையுமே வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் தென் 2 கையிலையுமே வந்து ஒர்க் இருக்குது. ஸோ வந்து ரொம்பவே கஷ்டமான ஒர்க் தான் இந்த ஒர்க் பண்ணுறது. பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம ஒன்ஸ் உட்காந்து பண்ணி பார்த்தோன்னா ரொம்பவே கஷ்டமான ஒர்க் தான் இதுவும். பார்த்திங்கன்னா கீழே 2 பெடலில் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கீழே 2 கையிலையுமே வந்து ஆட்டிகிட்ருக்காங்க. இந்த பின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மேலும் கீழேயும் போயிட்டு வரும்போது வந்து அந்த பார்டரில் வந்து டிசைன் வருது. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் அங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய அந்த பிளேட்ஸும் நிறைய வந்து வச்சுருக்காங்க. நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபைனல் ப்ராசஸ் தான். இந்த சாரீ பண்ணுறதோட ஃபைனல் ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த காட்டனை வந்து கலர் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ஃபைனல் ப்ராசஸ் மட்டும்தான். ஃபுல் ப்ராசஸையும் வந்து என்னால் கவர் பண்ண முடியல. பட் இந்த ப்ராசஸை பார்க்கும்போதே வந்து ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப ஹார்டாகவும் இருந்தது. எவ்வளோ கஷ்டம், நம்ம வந்து உடுத்துகிற துணிக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்றதை பார்க்கும்போது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்போ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye bye.